இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பல பயனுள்ள விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஒரு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான மன அழுத்தம் ஏற்படும், அது என்ன மாதிரியான பாதிப்புகளை அவருக்கு ஏற்படும், அதிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி வருகிறார் பிரம்மகுமாரிகளின் அமைப்பை சார்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். இன்றும் பல கருத்துக்களோடு இருக்கிறார். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒரு சகோதரி நம்மளுக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, அவங்களுக்கு திருமணமாகி 20 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கணவர் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த கணவர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பே அவங்க குடும்ப நண்பர்களாக இருந்து காதலித்து கல்யாணம் செஞ்சுக்கிட்ட கணவர். இவங்க என்னன்னு அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அவர் கணவர் சிறு வயதிலேயே அவருடைய இந்த பெண்ணுடைய தகப்பன் மூலியமாக அப்யூஸ் செய்யப்பட்டிருக்கார். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. அந்த கணவர் மன உளைச்சல் தான் இருக்காங்க. இது 2 பேர்ல யார் விக்டிம், அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வர்றது? இதை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு இதற்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய கருத்து என்ன இதில் அப்படின்னா, இதில் பல விஷயங்களை நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று தன்னுடைய மனைவியை கடுமையாக நடத்தக்கூடிய கணவர், ஏன் தன்னுடைய கணவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு தெரியாமல் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய மனைவி, அதற்கப்புறமா அந்த கணவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது அவர் அப்யூஸ் செய்த அந்த பெண்ணுடைய தந்தை. ஸோ இந்த மாதிரி 3 பேருமே இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். கணவருக்கு சிறு வயதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால அவருடைய செயல் என்பது இப்பொழுது ஒரு பர்வர்டட், அதாவது ஒரு விபரீதமான நடத்தையாக மாறியிருக்கு. ஸோ அதை தன் மேலே காமிக்கிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது தன் மேலே எந்த வெறுப்பும் இல்லை, ஆனால் சிறு வயதில் தன்னுடைய தந்தையால் பாதிக்கப்பட்டதுனால அவருடைய நடத்தை என்பது இப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ 20 வருடங்களாக அதை தன்னுடைய மனதுக்குள்ளேயே அவங்க வச்சுட்டு இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பார். இன்ஃபேக்ட் அந்த கணவருக்காக அந்த மனைவி கொஞ்சம் பரிதாபப்பட வேண்டும். ஸோ அவங்களுக்கு இரக்க மனப்பான்மை என்பது இருக்கணும். ஸோ இரக்க மனப்பான்மை இருக்கும் பொழுது தான் தன்னுடைய கணவர் மேலே வெறுப்பை காட்டாமல் அவருக்கும் உதவி செய்ய முடியும். இன்னொன்று அந்த பெண் ஒரு குற்ற உணர்வில் கூட இருக்கலாம். தன்னுடைய தந்தை இப்படி பிஹேவ் பண்ணிட்டாரு, இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்றது தெரிஞ்சோன்னா அது ஒரு ஷாக்காக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு விதமான கில்ட்டி ஃபீலிங்கை அந்த பெண்ணுக்கு உருவாக்கும். ஸோ அவங்களுக்கும் கவுன்சிலிங் தேவைப்படும். அதே சமயத்தில் கணவரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு பிரச்சனையை கொடுத்தவர் என்னுடைய மனைவியினுடைய தந்தையாக இருந்தாலும் அவர் வேறொரு மனிதர், அவருடைய மகள் என்பது இன்னொரு தனி மனிதர். ஸோ 2 பேருமே ஒரு தனி என்டிட்டிஸ், தனி நபர்கள் தான். ஸோ அவர் தவறு செஞ்சார் அப்படின்னதுக்காக மனைவியும் தவறு செஞ்சதாக அர்த்தம் இல்லை. ஸோ அவருக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மனைவியை தண்டிப்பது என்பது தவறு தான். ஸோ இதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 பேருமே ஒரு மருத்துவ ரீதியான மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை எடுத்துட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து. ஆன்மீக முறைப்படி பார்த்தோம்னா இந்த பெண் இது நம்மளோட கர்ம கணக்கு அப்படின்னு நினச்சிக்கிறது தான் வழியா? இப்போ 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று கர்ம கணக்கு, அதுக்கப்புறமா அந்த கர்ம கணக்கை நாம் செட்டில் பண்ணுறது. அடுத்தது புதிய கர்ம கணக்கை உருவாக்காமல் இருப்பது. இப்போ நமக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது நம்முடைய கர்மத்தினுடைய பலன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம அதை செட்டில் பண்ணுறது அப்படின்னா அதை முழு மனதுடன் அக்செப்ட் செஞ்சுக்கிறது, ஏற்றுக்கொள்வது. அடுத்தது புதிய கர்ம கணக்கை உருவாக்காமல் இருப்பது எப்படி அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயம். ஸோ 3 விஷயங்கள்
தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரே சமயத்தில் நாம் கர்ம கணக்கை செட்டிலும் பண்ணுறோம், அதே நேரத்தில் புதிய கணக்கை உருவாக்கவும் செய்கிறோம். ஸோ அதில் வந்து நம்மளுடைய கவனம் என்பது இருக்க வேண்டியிருக்கு. இப்போது இந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை என்பது நம்முடைய கர்ம கணக்கால் வருது. ஸோ அதனால் நான் என்னுடைய மனநிலை என்பது எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் செட்டில் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றது. இப்போ நான் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது செட்டில் பண்ணுற மாதிரி. அதே நேரத்தில் வந்து நான் வந்து எப்படிப்பட்ட எண்ணங்களை எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நான் உருவாக்குகிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்றப்போ வந்து ஒரு குற்ற உணர்வோ இல்லை எதிர்மறையான எண்ணங்களோ இல்லை கோபமோ, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, அந்த மாதிரியான எண்ணங்களை நான் உருவாக்கினேன்னா அதுவும் எதிர்மறையான எண்ணங்கள் தான். இப்போ வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்றதுனால அந்த துக்கத்தினுடைய அடிப்படையில் பலவிதமான எதிர்மறையான எண்ணங்களை நான் உருவாக்கினா என்னுடைய புதிய கணக்கை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நான் ஒரு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கினா அது என்னுடைய புதிய கணக்கை உருவாக்கி விடுகிறது. இப்போ நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றப்போ என்னுடைய மனம் என்பது அமைதியாகணும். ஸோ அந்த அமைதியான ஒரு அசைவற்ற ஒரு நிலையை வந்து நான் வந்து அனுபவம் செஞ்சேன் அப்படின்னா நான் செட்டிலும் பண்ணுறேன், அதே நேரத்தில் புதிய கணக்கை நான் உருவாக்கவும் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வெடி விபத்தோ இல்லை தீ விபத்தோ இதில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்லிவிடுவாங்க, இல்லை அழுதாவது தீர்த்துருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஆனால் அந்த குழந்தைங்க சைல்டு அபியூஸ் அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டும் பொழுது ஏற்றுக்கவும் முடிகிறது கிடையாது, வெளியில் சொல்லவும் முடிகிறது இல்லை. ஏன்னா இதில் ஈடுபடுறவங்க வந்து தன்னோட நெருங்கிய சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைங்கனால வெளியில் சொல்ல முடியாமல் ஆயிடுதுங்க. இந்த குழந்தைங்க என்ன செய்யணும்? டாக்டருடைய ஒப்பீனியன் படி கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 75% வந்து குழந்தைகளுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் சைல்டு அப்யூஸ் அப்படின்றது வந்து நெருங்கிய உறவினர்கள் மூலமாக தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கறது அப்படின்னா இப்போ யாராவது அவங்கள வந்து அரவணைச்சிக்கிறாங்க, அவர்களை தொடுகிறார்கள் அப்படின்னா, அதாவது இரக்க மனப்பான்மையோட அன்போட தொடுறதுனா எப்படி, ஒரு தவறான ஒரு எண்ணத்தோட தொடுறதுனா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும்பொழுது அவங்க வந்து அலர்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அப்படி தவறான ஒரு எண்ணத்துடன் யாராவது நெருங்கி வராங்க, நெருக்கத்தில் பழகுறாங்க அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர் தன்னுடைய அனுபவத்தை வந்து நம்மோட பகிர்ந்துக்கிட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நோயாளியினுடைய கேஸ் இது. அதில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த சைல்டு, அந்த குழந்தை வந்து எப்படி வந்து அப்யூஸ் ஆச்சு அப்படின்னா, மாமாவால் வந்து அப்யூஸ்ன்றது நடந்தது. அதாவது அந்த மாமா அந்த குழந்தைகிட்ட வந்து தவறான முறையில் நடந்துட்டுருக்காங்க. அப்போது அந்த குழந்தை வந்து தன்னுடைய தாய்கிட்ட சொல்லும்பொழுது அந்த தாய் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இல்லை என்னோட அண்ணனா அப்படி செஞ்சுருப்பாங்க, அப்படிலாம் வந்து செய்ய முடியாது, சும்மா சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த குழந்தையே போட்டு அடிச்சிருக்காங்க. தாயே வந்து நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கலை, அதை வந்து உண்மைன்னு நம்பலை அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியும் இல்லையா? ஸோ அதை சொல்லாமல் வந்து மறைக்க ஆரம்பித்து விடுவார்கள், பயப்பட ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ அந்த அப்யூஸ் வந்து அதிகமாக ஆவதற்கான சான்சஸ் வந்து இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து முதல்ல பெற்றோர்கள் கேட்கணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டார்கள். அதாவது கொஞ்சம் பெருசான அப்புறமா வேறு சில விஷயங்களில் வந்து பொய் சொல்லலாம். ஆனால் இது போன்ற விஷயங்களில் வந்து சிறிய குழந்தைகள் வந்து பொய் சொல்ல மாட்டார்கள். அதனால் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்றத கொஞ்சமாவது கேட்டு அதற்கு பின்னணியில் என்ன நடக்குது அதை வந்து ஆராயணும். சில நேரங்களில் குழந்தைங்களால தன்னோட அம்மாட்ட கூட இந்த விஷயங்களை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களை கவனித்து அடிக்கடி என்ன நடக்குது அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து பெற்றோர் குழந்தை உறவு அப்படின்றது வந்து மிக நெருக்கமான ஒரு உறவு. இப்படிப்பட்ட ஒரு உறவை வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கிட்ட வளர்க்க வேண்டும். அதாவது எவ்ரிடே பேசிஸில் வந்து என்ன நடக்குது, ஸ்கூலில் என்ன நடந்தது, எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ குழந்தைங்க வந்து கண்டிப்பாக சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஸ்கூலில் என்ன நடந்தது, வெளியே போனப்போ என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்தாலும் அதையும் வந்து பெற்றோர்கள்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. சிஸ்டர், இப்போ பார்த்தோம்னா ஒரு குழந்தை வந்து சைல்டு அபியூஸ் ஆகிடுது. அதனால் பல சிக்கல்கள் அதுக்கு ஏற்படுது. அந்த குழந்தைகிட்ட போய் மறந்துடு, மன்னிச்சிடு அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு, மன அழுத்தம் வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் தேவை, அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் தேவை? அந்த குழந்தைகள் வந்து சிறு வயதில் வந்து அவர்களுடைய பெற்றோர்களோ இல்லை உறவினர்களோ அவங்கள அடிக்கிறது, இல்லை
சூடு போடுறது, கத்தியால் கீறுறது, ரத்தம் வர்ற மாதிரி அவங்கள வந்து அடி உதை கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட சைல்டு அப்யூஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு வன்முறையான சம்பவங்கள் வந்து அந்த குழந்தைகள் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய பர்சனாலிட்டியில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பிற்காலத்தில் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வேலை பண்ணுறாங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆகிறாங்க, இல்லை அவர்களுக்கென்று உறவுகள் என்று ஏற்படும் பொழுது இவை எல்லாமே வந்து அந்த பர்சனாலிட்டிலேருந்து இதில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல சிக்கல்கள், பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். பாலினம் சம்பந்தப்பட்ட அப்யூஸ் நடக்கும்பொழுது அந்த குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை எப்படி நடத்தணும் அப்படின்றத வந்து பெற்றோர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது ரொம்பவுமே வந்து லோவாக போயிடும். அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை என்பது வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பெற்றோர்கள் முதல்ல வந்து தனக்குத்தானே சொல்லிக்கணும், எதுவுமே நடக்கலை, ஏதோ ஒரு விபத்து நடந்துடுச்சு, ஆனால் அது நடந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த குழந்தைய வந்து அவங்க பலப்படுத்துறதுக்கு வந்து முயற்சி செய்யணும். ஸோ இந்த மாதிரியான கவுன்சிலிங் வந்து ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலிங் விட பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் குழந்தைகளுக்கு வந்து மிகவும் உதவியாக இருக்கும். ஸோ அவர்கள் வந்து எப்பொழுதும் போல் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த விசேஷத்தன்மைகளை பாராட்டுறது, எப்பொழுதும் போல் அவர்களை நடத்துவது, எப்பொழுதும் எப்படி இருப்பாங்களோ அப்படியே வந்து அவங்கக்கிட்ட நடந்துக்கிறது, அவர்களை நடத்துவது எல்லாமே வந்து அவங்க செய்யணும். ஏதோ ஒரு விபத்து நடந்துடுச்சு அவ்வளோதான், ஆனால் இதுக்கப்புறமா உன்னுடைய வாழ்க்கை என்பது மிகவும் நன்றாக இருக்கிறது, நாங்கள்லாம் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சிம்பத்தைஸ் பண்ணக்கூடாது. ஒரு இரக்க மனப்பான்மையோ இல்லை சிம்பத்தைஸ் பண்ணுறது வந்து லாங் ரன்னில் வந்து வேலை பண்ணாது. ஏன்னா அந்த சிம்பத்தியை வந்து அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து பெற்றோர்கள் முதல்ல வந்து தனக்குத்தானே வந்து சமாதானத்தை சொல்லிக்கணும். பல சமயங்களில் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய விசேஷ தன்மைகள் எல்லாம் வந்து நாங்கள் சொல்கிறோம், ஆனாலும் வந்து அந்த குழந்தை அதுலேருந்து வெளிவரலை. இப்போ வந்து நம்ம பேசுகிறோம் நல்லா, ஆனால் நமக்குள்ளே நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தானே ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து உண்மையிலேயே அந்த குழந்தைய போய் சேரும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அங்கே போய் சேராது. நம்ம எந்த மாதிரியான எண்ணங்கள், உணர்வுகளை வந்து அனுபவம் செய்கிறோமோ அதுதான் அந்த குழந்தைய போய் முதல்ல சேரும். ஸோ நம்ம எதை பேசுகிறோமோ அதே நம்முடைய எண்ணங்களாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தையை பலப்படுத்த முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப திடமாக இருக்கணும். இப்போ பெற்றோர்கள் குழந்தைங்களை எப்படி நடத்தணுங்கிறத சொன்னீங்க. இந்த அபியூஸில் ஈடுபட்டவங்களை எப்படி டீல் பண்ணுறது, இதில் ஈடுபட்டவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ரிலேஷனாக கூட இருப்பாங்க. திரும்பவும் பழையபடிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுமா, இதை கொண்டு வரணுமா? இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து டாக்டர் என்ன ஆலோசனை சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நெருங்கிய உறவு அப்படின்றதுனால வந்து நம்ம போலீஸ் கேஸ் அந்த மாதிரிலாம் போக முடியாது. ஆனால் பர்சனலாக கூப்பிட்டு குடும்பத்துக்குள்ளேயே அவரை விசாரிக்கலாம், ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷனை எடுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அவர் வந்து காஷியஸாகவும் ஆகலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவரை காஷன் பண்ணலை, இல்லை எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு எச்சரிக்கலை அப்படின்னா அந்த தவறு வந்து அதிகமாவதற்கான வாய்ப்பும். சில சமயங்களில் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு வந்து மன ரீதியான ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கலாம். ஸோ அதையும் நாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது அப்படின்னா அதையும் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு கேசஸில் ஒவ்வொரு மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்குது, இல்லை சிசோஃபெர்னியா அந்த மாதிரி நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கான கவுன்சிலிங், அதற்கான ட்ரீட்மெண்ட், அதற்கான மருத்துவ ஆலோசனைகளையும் கண்டிப்பாக போய் பார்த்து அதையும் சரி பண்ணணும். நம்ம வந்து ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட்டோம். அது என்ன அப்படின்னா, பெண் வீட்டார்கிட்ட மாப்பிள்ளை வீட்டார் வந்து வரதட்சணை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பெண் வீட்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படியும் கல்யாணம் முடியறதுக்குள்ளே நாங்கள் வந்து நீங்கள் கேட்ட தொகையை வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கேட்ட தொகையை அவங்களால வந்து கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் ஏதோ நடந்திருக்கு. அந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனேயே அந்த பெண் என்ன பண்ணாங்கன்னா, தானே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸை வரவழைச்சாங்க. ஸோ அந்த திருமண மண்டபத்துக்கே வந்து போலீஸ் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தைரியமான முடிவை எடுத்தாங்க. இந்த மாதிரி தைரியமான முடிவை எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அட்லீஸ்ட் பப்ளிக்காக வந்து பலவிதமான ப்ராப்ளம்ஸ், பலவிதமான அப்யூசஸ் வந்து நடப்பதை வந்து நம்ம தவிர்க்கலாம். பப்ளிக்காக சில முடிவுகள் எடுக்கும்போது தான் அந்த சமுதாயத்தில் மற்றவங்க இது மாதிரி தவறுகளை செய்யாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ் வந்து நெருக்கமான உறவுகளிடையே நடக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ஒரு சில உறவினர்களுக்கு முன்னால் வந்து அவர்களை எச்சரிக்கலாம். அப்போது வந்து தவறு செய்வதற்கு வந்து பயப்படுவாங்க. சிஸ்டர், இந்த அப்யூஸில் ஈடுபடுறவங்க என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னா, இது குழந்தைங்க தானே, யார்கிட்ட போய் என்னத்தை சொல்லிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஈடுபட்ட குழந்தைகள் என்ன ஆகுதுன்னா, யாரு கூடயும் சரியாக பேசுறது கிடையாது, சகஜமாக பழகுறது கிடையாது, சரியாக படிக்கிறதும் கிடையாது. இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு லாங் டேர்ம் இம்பேக்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன இருக்கும்? டாக்டருடைய ஆலோசனை கருத்துப்படி என்னென்னா, இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங், ஒரு தெரப்பி என்பது அவசியம். ஸோ சரியான மருத்துவ ரீதியான ஆலோசனைகளை வந்து பெற்றோர்கள் வந்து கன்சல்ட் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய பர்சனாலிட்டியில் வந்து பல விதமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பர்சனாலிட்டி டிஸார்டர் வரும், இல்லை மன ரீதியான வேறொரு பிரச்சனைகள் வரும், டிப்ரெஷனுக்கு ஆளாவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது வந்து சுய மதிப்பு என்பது ரொம்ப குறைவானதாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து அந்த மன அழுத்தத்துலேருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது அப்படின்றது நிச்சயமாக அவசியம். அவங்களுக்கு சிசோஃபர்னிக், அதாவது எதையோ கேட்குறது, எதை பார்த்து பயப்படுறது, யாரோ பேசுகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டாக்டர். சிஸ்டர், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவேர்னஸ் வேணும் அப்படின்றத சொல்கிறீங்க. இதுக்கு இன்டர்னல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது உதவியாக இருக்குமா, இல்லை பெற்றோர்கள் மூலியமாக ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டு உள்நோக்கமாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உதவியாக இருக்குமா? இப்படி சைல்டு அப்யூஸில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். இந்த அனுபவத்தால் ஏற்பட்ட கசப்பு தன்மை என்பது மனம் முழுவதும் பரவி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நேரங்களில் மெடிடேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாகவே உதவி செய்யும். மெடிடேஷன் என்ன அப்படின்னா, தியானம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் பரமாத்மாவை தொடர்பு கொள்வது அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து மனம் முழுவதும் ஒரு கசப்பான தன்மை நிரம்பும் பொழுது அதை நம்ம வெளியேற்றலை அப்படின்னா, அது வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே மாறி போயிடும். அப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய பிற்காலத்தில் உருவாகக்கூடிய எல்லா உறவுகளிலும் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அது உறவுகளில், நம்முடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் பிரச்சனையாக முடிந்துவிடும். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் வந்து பெற்றோர்களுடைய அன்பு அப்படின்றது வந்து நிறைய உதவி செய்யும். ஆனால் பெற்றோர்களுடைய அன்பை விட கடவுளினுடைய அன்பு என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய காயத்தை நிச்சயமாக ஆற்றிவிடும். இப்போ வந்து அந்த கசப்புத்தன்மை முழுவதுமாக வெளியேறி விடணும், அந்த அனுபவம் முழுவதுமாக மறந்து விட வேண்டும் அப்படின்னா அன்பு என்பது வந்து நமக்குள்ளே நிரம்ப ஆரம்பிக்க வேண்டும். ஸோ அன்கண்டிஷனல் லவ், எதையுமே வந்து எதிர்பார்க்காத, எந்த ஒரு நிபந்தனைக்குள்ளும் இருக்காத அந்த அன்பு என்பது கடவுளிடம் மட்டுமே வந்து கிடைக்கிறது. ஸோ அவர்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அன்பு நமக்குள்ளே நிறையும் பொழுது அந்த கசப்புத்தன்மை என்பது முழுவதுமாக வெளியேறிவிடும். சைல்டு அப்யூஸில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அது முக்கியம் இல்லை, ஆனால் தன்னைத்தானே எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு ஏதோ முறைகேடான விஷயம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டர்ட்டி ஃபீலிங், ஒரு ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது நடந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு உணர்வு என்பது அவர்களுக்குள்ளே தங்கிவிடும். ஸோ அந்த உணர்வு என்பது வெளிப்பட வேண்டும். எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் வந்து சரியாகத்தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வரணும் அப்படின்னா, பரமாத்மாவோட தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது, உள்முகமாக போய் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குணங்களை உணரும் பொழுது, பரமாத்மாவுடைய அன்பை அனுபவம் செய்யும் பொழுது, ஏன்னா பரமாத்மாவுடைய அன்பு என்பது நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே அவர் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், என்கிட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் அதை அவர் பார்க்க போறதில்லை. ஸோ அந்த மாதிரியான அன்பு வந்து அவருடையது. ஸோ அந்த அன்பு என்பது எனக்குள்ளே நிறையும் பொழுது எப்படிப்பட்ட காயமாக இருந்தாலும் அது வந்து ஹீல் ஆகிடும். தியானம் செய்யும் பொழுது நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய விசேஷத்தன்மைகள், சிறப்பம்சங்கள் என்ன, அதை வந்து எப்பொழுதுமே உணரும் பொழுது, அதை நான் நினைவுக்கு கொண்டு வரும் பொழுது தானாகவே அந்த சுய மதிப்பு என்பது மறுபடியும் மேலே வந்துடும். வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணம் போய் வாழ்க்கை தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்ல சிஸ்டர்? ஏதோ விபத்து நடந்து போச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் நம்முடைய பழைய நிலைக்கு, சாதாரண நிலைக்கு திரும்ப வந்து வாழ்க்கையை தொடர வேண்டும். இந்த மாதிரி ஏதாவது நடந்துடுச்சு அப்படின்னா பெற்றோர்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டுட்டு உடனே குழந்தைகள் வந்து நம்மக்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கும் போது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஏன் அங்கே போன,
நான் போக வேண்டாம்னு சொன்னேன் இல்லையா, நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, அதனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அந்த குழந்தைகள் என்ன ஃபீல் பண்ணணும்னா, ஐயோ நம்ம வந்து சொன்னது தப்போ அந்த மாதிரி கூட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஆல்ரெடி அந்த குழந்தைகள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் நம்முடைய கோபத்தையோ இல்லை நம்முடைய கஷ்டத்தையோ வந்து சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னா, நடந்து போச்சு, பரவாயில்ல, ஒன்றுமே நடக்கலை, மறுபடியும் வந்து நீ வந்து உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு பழைய நிலைக்கு வந்து திரும்பிடலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ எங்ககிட்ட வந்து சொன்ன, நீ ரொம்ப தைரியசாலி, இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்க, பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அவர்களை வந்து பாராட்டணும். ஸோ அந்த மாதிரி பாராட்டும் பொழுது தான் வந்து அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு குற்ற உணர்வு என்பது வராது. ஏதோ தவறு நடந்து போச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவங்களுக்குள்ள வராது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கிட்ட வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக என்ன மாதிரி விஷயங்களை பேசணும்னா, இந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து இந்த வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான தடைகள், ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் வரலாம், எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும், அதுக்கப்புறமா அதுலேருந்து வந்து மீண்டு வரணும், எதை பார்த்தும் நம்ம பயந்துடக்கூடாது, நம்ம வந்து நின்று போய்விடக்கூடாது. இவை எல்லாமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் சரி, சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எல்லாமே என்னை பலப்படுத்துவதற்காக வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஸோ அதுலேருந்து நீ மீண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து நீ தொடரணும். ஸோ இப்படி வந்து எம்பவர் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், புரிய வைக்கணும். அந்த நிகழ்ச்சியை பார்க்குற இன்னொரு மெயில் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பெண் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் கூட வேலை பார்க்குற ஆண் ஒருத்தர், சக ஊழியர் தான் அவர், இவங்களோட முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப தடையாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ இவங்க ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவர் இவங்களை ரொம்ப டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால் அவங்க ரொம்ப பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. இதை எப்படி உயரதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இது மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க இதை என்ன பண்ணணும்? இதற்கு வந்து டாக்டர் வந்து தன்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறாரு. உண்மையிலேயே அந்த பெண் வந்து தன்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அந்த கொலீக் வந்து என்ன செஞ்சாலும் அது ஒரு அப்யூஸ்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட அவங்கள வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறாரு. அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டாம். தான் என்னென்னு செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ ப்ரொஃபஷ்னல் லைனில் அந்த பெண் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அவங்க புரிஞ்சுக்கணும். பெண்கள் வேலைக்கு போகும்போதே ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. இவங்க மேற்கொண்டு அவமானப்படுத்தும் போது அதுவும் மேற்கொண்டு ஒரு கூடுதல் ப்ரெஷர் ஆகிடுது. அதை எப்படி அவங்க சமாளிக்கிறது? ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சமயம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி அவங்க சீனியர்ஸ் கிட்ட வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் சொல்லலாம். இல்லை தானாகவே வந்து போய் இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து ஒரு மறைமுகமாகவும் வந்து அந்த கொல்லிக்கிட்ட சொல்லிடலாம். பெண்கள் அடங்கி போகிறதுனால ரொம்ப பலகீனமாக நினைக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்? ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ஆண் பெண் அப்படின்ற ஒரு பாகுபாடுகளை வச்சுக்கிட்டு ஆண்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பெண்கள் வந்து பலகீனமாக இருக்காங்க, பெண்கள் வந்து எதையாவது சாதிக்கணும், பெண்கள் வந்து நிரூபணம் செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே வந்து சக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் என்பது கிடையாது. உடல் ரீதியாக வலிமை வந்து வித்தியாசப்படலாம். ஆண் வந்து உடல் ரீதியாக வலிமை உள்ளவர்களாகவும், பெண்கள் வந்து உடல் ரீதியாக வந்து வலிமை இல்லாதவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் மன வலிமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருவருக்குமே வந்து சேம் தான். ஸோ ஐடி ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதில் வந்து ஆக்சுவலாக வந்து மோர் மென்டல், அதாவது மன ரீதியாக வேலை பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இன்டலெக்சுவலாக, அதாவது நம்முடைய புத்தியை வந்து யூஸ் பண்ணி வேலை பண்ணக்கூடிய விஷயந்தான். நான் பெண் அப்படின்றதுனால வந்து அவர் வந்து என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, என்னை மட்டம் தட்ட நினைக்கிறாங்க, சைக்கலாஜிக்கலாக வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுடைய வேலையில் வந்து முழு கவனத்தை செலுத்தி அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருந்தாலே போதும். நான் வந்து பலகீனமானவள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால நான் பலகீனமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்குள்ளே அந்த வீக்னஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதை வச்சுக்கிட்டு நான் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஸோ நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அப்படின்னாலே வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா என்னுடைய மனம் பாதிக்கப்படுகிறது. ஸோ மற்றவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய எண்ணத்தையே மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து பிரச்சனை ஆகுது. ஸோ யாரும் யாரையும் வந்து சப்ரெஸ் பண்ண முடியாது. மற்றவங்க வந்து என்னை வந்து தவறாக பேசுகிறார்கள், என்னை வந்து சப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சான்னா அந்த சக்தி அவர்களுக்கு இருக்குது அப்படின்னா சப்ரெஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது.
ஸோ அவங்க என்னை பற்றி தவறாக நினைக்கிறாங்க, தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா என்னை பற்றி நான் சரியாக நினைப்பதற்கான சக்தி என்னிடம் இருக்கிறது. ஸோ நான் எந்த எண்ணத்தை உருவாக்குகிறேனோ அந்த உணர்வு தான் மேலோங்கும். ஸோ அந்த பெண் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனக்குள்ள என்னென்ன சக்திகள் இருக்குது, தனக்குள்ள என்ன கெப்பாசிட்டி இருக்குது, ஸோ அதை ஒரு சரியான முறையில் பயன்படுத்தணும், உபயோகப்படுத்தணும். இப்போ நான் வாழ்நாள் முழுவதுமே யாராவது நம்மளை தப்பு செய்தாவே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பெண்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்குது, இன்டலெக்சுவல் பவர் அதிகமாக இருக்குது. அதனால தான் எல்லா துறைகளில் டாப்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸ், நற்பண்புகள், குணங்கள், சக்திகள் இவை எல்லாமே ஆண் பெண் 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் பெண் அப்படின்றதுனால எனக்கு பொறுமை அதிகம், இவர் ஆண் அப்படின்றதுனால அவரால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான வித்தியாசமான நம்பிக்கை முறைகள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அந்த நம்பிக்கைகளினுடைய அடிப்படையில் நாம் செயல்பட்டு வருகிறோம். ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா, எல்லா குணங்களுமே இருவருக்குமே இருக்கிறது. ஏனென்றால் இந்த அனைத்துமே ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போது பெண்கள் பொறுமைசாலி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது. அதனால் அந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சக்தியையும் பொறுமை சக்தியையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் யூஸ் பண்ண அது அதிகமாகிக்கொண்டே வருகிறது. அதே அளவு சக்தி ஆண்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதில்லை. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காமையே இல்லை பொறுமை சக்தியை யூஸ் பண்ணிக்காமையே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதானே தவிர அவங்களுக்குள்ளே இல்லை அப்படின்றது கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செல்ஃப் ரியலைசேஷன் அடிப்படையாக சொல்லி தான் இருக்குது. உண்மையிலேயே அந்த பெண் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு பதிலாக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா தனக்கு கிடைச்ச அட்வான்டேஜஸை யூஸ் பண்ணி தன்னுடைய வேலையில், ப்ரொஃபஷன் லைஃப்பில் முன்னேறுவதற்கு கவனம் செலுத்தணும். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கலீக், அந்த நபர் அந்த பெண்ணோட ஒரு சைக்கலாஜிக்கல் கேமை விளையாடிட்டுருக்காரு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் அவர்களுடைய திறமை என்பது பாதிக்கப்படும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம் கூட. ஸோ அப்போ அவர் முன்னேறலாம் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம் கூட. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அந்த பெண் மற்றவர்கள் சொல்கிறதை கேட்கவோ இல்லை அதை உள்வாங்கி கொண்டு அதனால் நம்முடைய மனதை அலைக்கழிக்கவோ அனுமதிக்க கூடாது. இது எப்படி இருக்குன்னா, நம்முடைய மனதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ரிமோட் கண்ட்ரோலை மற்றவங்க கையில் கொடுக்குற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கண்ட்ரோலை மற்றவர்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கவனம் முழுவதும் அந்த பக்கம் போயிடும். ஸோ நம்முடைய கவனம் அங்கே போயிடுச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் அதை வச்சுக்கிட்டு நான் வீணான எண்ணங்களை உருவாக்குவேன், எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குவேன். அப்போது நம்மளை யாருமே பிடிச்சி தள்ள வேண்டாம், நானாகவே கீழே விழுந்துருவேன். அந்த பெண் மேற்கொண்டு மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல, நான் வேலைக்கு போகாமல் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிருக்கேன். உண்மையிலேயே அந்த நபர் இதை தான் விரும்புகிறாரு. ஸோ இப்போது அவர் நினச்சதை சாதிச்சிடுவார் இல்லையா? ஸோ நம்முடைய முடிவில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் எதுக்காக வேலைக்கு போகிறோம்? வேலை செய்யறதுக்காக போகிறோம் இல்லையா? ஸோ நம்முடைய கவனம் அதில் மட்டும்தான் இருக்கும். இந்த விளக்கங்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உங்கள் சந்தேகங்களுக்குண்டான தீர்வை உங்கள் அருகாமையில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் தியான மையத்துக்கு சென்று தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். மேலும் எங்களுடைய தொலைபேசி எண் மற்றும் இமெயில் ஐடிக்கு எழுதி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் அடுத்து சந்திப்போம். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும்
1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி